Hi students, good morning டா. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12th காமர்ஸில் யூனிட் 2 ஃபினான்ஸ் மார்க்கெட்டில் வந்து நம்ம சாப்டர் 5 கேபிட்டல் மார்க்கெட் பார்க்க போகிறோம். லாஸ்ட் கிளாஸில் நம்ம ஃபினான்ஸ் மார்க்கெட் பார்த்தோம், அதாவது நிதிச்சந்தை பற்றி பார்த்தோம். இப்போ வந்து இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லெசன் 5 பார்க்க போகிறோம். சாப்டர் 5ல் அதாவது கேபிட்டல் மார்க்கெட் மூலதன சந்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் இங்கே பேராகிராஃபில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா the term capital market refers to the facilitates an institutional arrangement through which long-term funds and both debt and equity are raised and invested. It consists of the series of channels through which savings of community are made available for industrial and commercial enterprises and for the public in general. It is direct these savings into their most productive use, leading to growth and development of the economy. The capital market consists of development banks, commercial banks and the stock exchange. An idea capital market is one where finance available at reasonable cost. The process of economic development is facilitated by the எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் எ வெல் ஃபங்க்ஷனிங் கேபிட்டல் மார்க்கெட். ஸோ மூலதன சந்தை அப்படின்னா என்னென்னு கொடுத்துருக்காங்க பாரு. த டேர்ம் கேபிட்டல் மார்க்கெட் ஒரு நீண்ட கால நிதி கடன்களை ஒரு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ், அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு சமநிலையில் பங்குகளை திரட்டக்கூடிய ஒரு விஷயம் தான் என்னென்னா கேபிட்டல் மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க, இது வந்து எதுக்காக திரட்டுறாங்க அப்படின்னு சொன்னால் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காக பல வழிகளில் நம்ம வந்து அமௌண்ட்டை வந்து தேடுறோம். அதுதான் நம்ம கேபிட்டல் மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது சேமிப்புகளை சேகரித்து அதை என்ன பண்ணுறோம் தொழிலில், அதாவது ஒரு பிஸ்னஸில் ஒரு ட்ரேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வந்து அவங்களோட உற்பத்தியை வந்து அதிகப்படுத்திக்கிறதுக்காகவும் இந்த சேமிப்புகளை ரொம்பவுமே ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பொருளாதார வளர்ச்சிக்கும் எனது ப்ரமோஷனுக்கும் இது ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மூலதன சந்தை வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூலதன சந்தை வளர்ச்சி வங்கிகள், அதாவது ப்ரமோட் பேங்க்ஸு, வணிக வங்கிகள் இருக்குது, கமர்ஷியல் பேங்க்ஸு, அதாவது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு, இதெல்லாமே பேஸ் பண்ணது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சிறந்த முறையில் செயலாற்றக்கூடிய ஒரு கேபிட்டல் மார்க்கெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எக்கனாமிக்கை வந்து ப்ரமோட் பண்ணுறதுக்கும் மேம்படுத்துறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது ஒரு எளிமையான ஒரு வழியும் கூட அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில். சரியாடா, அடுத்தது பார்த்தீங்கன்னா மீனிங் அண்ட் டெஃபினேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேபிட்டல் மார்க்கெட் அதாவது அப்படின்னா என்ன அப்படின்னா மூலதன சந்தை அப்படிங்கிறது வந்து ஒரு நிதி பத்திரங்கள், அதாவது செக்யூரிட்டிஸ் வச்சு நமக்கு தேவையான பணத்தை நம்ம வந்து பப்ளிக்கிட்ட இருந்து நம்ம வசூல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மூலதன சந்தை அப்படிங்கிறாங்க. தனிநபராக இருக்கட்டும், ஒரு நிறுவனமாக இருக்கட்டும், தனக்கு தேவையான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான பணம் வந்து வாங்குறது, அதாவது செல்லர் பையர் ரெண்டு பேருமே ஈடுபடக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நாட்டோட நிதி அமைப்பில் கேபிட்டல் மார்க்கெட் வந்து ரொம்ப ஒரு மையமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கேபிட்டல் மார்க்கெட் இஸ் மார்க்கெட் வேர் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் என்கேஜ், ரெண்டு பேருமே என்கேஜ் ஆகியிருக்காங்க இன் ட்ரேட் ஆஃப் ஃபினான்ஷியல் செக்யூரிட்டிஸ் லைக் பாண்ட்ஸ் அண்ட் ஸ்டாக்ஸ், த பையிங் செல்லிங் அண்ட் அண்டர்டேக்கன் பை பார்ட்டிசிபேட், அதாவது இவங்க எல்லாமே இதில் உள்ளடக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சச் இண்டிவிஜுவலாக இருக்கட்டும், இன்ஸ்டிடியூஷனாக இருக்கட்டும், ரெண்டு பேருமே சேர்ந்து இதில் செயல்படுத்த முடியும் அப்படிங்கிறாங்க. கேபிட்டல் மார்க்கெட் ஃபார்ம்ஸ் ஏ இம்பார்ட்டன்ட் கோர் ஆஃப் எ கண்ட்ரி ஃபினான்ஷியல் சிஸ்டம். இந்த ஒரு இந்தியாவுக்கு ஒரு மூலதன சந்தை அப்படிங்கிறது ஒரு முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கேபிட்டல் மார்க்கெட் கேன் பி டிஃபைன்ட் ஆஸ் எ மார்க்கெட் ஃபார் எ borrowing அண்ட் lending of a long-term capital funds requires by business enterprises. என்ன சொல்கிறாங்கன்னா மூலதன சந்தை அப்படிங்கிறது ஒரு நிறுவனம் தனக்கு தேவையான ஃபண்டை நீண்ட காலமாக இருக்கட்டும், அது குறுகிய கால கடனாகவும் இருக்கட்டும், இந்த மாதிரி சந்தையில் வந்து கலெக்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் மூலதன சந்தை அப்படிங்கிறோம். ஒரு சிறந்த ஒரு புறநிதி அப்படின்னு கூட சொல்லலாம் இதை அப்படின்னு சொல்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா மீடியமில் கூட இருக்கலாம், நீண்ட காலமாக இருக்கலாம், லாங் டேர்ம் பாரோவோ கூட இது இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. இது இந்த மாதிரி பணம் கிடைக்கிறதுக்கு இது வழிவகை செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அது போக என்ன பண்ணுதுன்னா வழிவகை செய்யும். அது மட்டும் இல்லாமல் நிறுவனம் சார்ந்த ஏற்பாடுகளையும் இது குறிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மார்க்கெட் மாதிரி மூலதன சந்தை பார்த்திங்கன்னா நிதி உள்ளவர்களையும் நிதி தேவை உள்ளவர்களையும் என்ன பண்ணுது ஒன்றாக இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். It refers to all the facility and the institutional arrangement for borrowing and lending medium term and long term funds. Like any market, the capital market is also composed of those who demand fund, borrowers, and those who supply funds. அதாவது வாங்குறவங்களும் விற்கிறவங்களும் யாருக்கு அமௌண்ட் தேவைப்படுதோ இரண்டு பேருமே இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
த கேபிட்டல் மார்க்கெட் இஸ் ஆல்சோ கம்போஸ்ட் ஆஃப் தோஸ் ஹூ டிமாண்ட் ஃபண்ட். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், கடன் வாங்குவவர்களும் நிதி தேவையுள்ளவர்களையும் நிதி யார் கொடுக்குறாங்களோ ரெண்டு பேர்த்தையும் இணைக்கும் ஒரு பாலமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அதாவது பங்கு மாற்றகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அக்கார்டிங் டு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, according to Arun K. Datta, capital market may be defined as a complex of a institution, investment and practice with the established link between the demand for and supply of a different டைப்ஸ் ஆஃப் கேபிட்டல் கெயின்ஸ். அதாவது அருண் கே தாத்தா அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காரு, டெஃபன் பண்ணியிருக்காரு. அவரோட கூற்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூலதன சந்தை அப்படிங்கிறது பல்வேறு வகையான மூலதன ஆதாயங்களை வந்து நமக்கு தேவை எங்கே இருக்குதோ அங்கேயும் எங்கே அளிப்பு இருக்குதோ இரண்டுக்கும் இடையே ஒரு தோற்றுவிக்கப்பட்ட ஒரு இணைப்பு. அது ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான், யார் பணம் கொடுக்குறாங்க, யாருக்கு வாண்டட், யாருக்கு டிமாண்ட் இருக்குது, யார் சப்ளை பண்ணுறாங்க, இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே யார் வந்து சப்ளை பண்ணுறாங்களோ யாருக்கு டிமாண்ட் இருக்குதோ இரண்டு பேத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு பாலம் மாதிரி இருக்குது அப்படின்னு இவரும் சொல்லியிருக்காரு. இது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலீடுகள் மற்றும் செயல்பாடுகள் ரெண்டுமே இதில் இருக்குது, இது ஒரு கலவை அப்படின்னு சொல்லியிருக்காரு. யார் அப்படின்னா கே தாத்தா அப்படிங்கிறவர். சரிங்களா? அதுக்கப்புறம் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கேபிட்டல் மார்க்கெட், மூலதன சந்தையோட சிறப்பியல்புகள் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. following are the natural characteristics of capital market. அதாவது மூலதன சந்தையோட சிறப்பியல்கள் பின்வருமாறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செக்யூரிட்டிஸ் மார்க்கெட் ஃபர்ஸ்ட், அதாவது பத்திரங்களின் சந்தை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த டீலிங் இன் கேபிட்டல் மார்க்கெட் ஆர் டன் த்ரூ த செக்யூரிட்டிஸ் லைக் ஷேர்ஸ், டிபெஞ்சர்ஸ் எக்ஸெட்ரா. த கேபிட்டல் மார்க்கெட் இஸ் தஸ் கால்டு செக்யூரிட்டிஸ் மார்க்கெட். அதாவது பத்திரங்கள், கடனுறுதி பத்திரங்கள் போன்ற பத்திரங்கள் மூலம் சந்தையில் கையாளப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பத்திரங்களின் சந்தை தான் என்ன சொல்கிறோம், இதை தான் வந்து நம்ம பத்திரங்களின் சந்தை அப்படிங்கிறோம். அதாவது இந்த நமக்கு அமௌண்ட் வேணும் அப்படின்னா இந்த ஷேர்ஸு, அதுக்கப்புறம் செக்யூரிட்டிஸு, டிபெஞ்சர்ஸ் இதெல்லாமே வச்சு தான் நம்ம வந்து பணம் வாங்குகிறோம். ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், செக்யூரிட்டிஸ் மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறோமாம்மா. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், இன்னும் ஷேர்ஸை வந்து நம்ம வாங்கி வச்சுருக்கிற ஷேர்ஸை இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு கம்பெனியில் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி ஷேர்ஸை வாங்குகிறோம், அது டிபெஞ்சர்ஸ். அதாவது இன்னும் கடனுறுதி பத்திரங்கள், அதாவது நமக்கு அமௌண்ட், அதாவது நம்ம கடனுறுதி பத்திரங்கள் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஏதாவது பொருள், அதாவது அமௌண்ட் வேணும் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட்ஸ், நம்மக்கிட்ட வேல்யூவான ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் இருந்ததுன்னா அந்த டாக்குமெண்ட்ஸை நம்ம கடனாக ப்ளச் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய செக்யூரிட்டியாக கொடுத்து மார்க்கெட்டில் நம்ம அமௌண்ட் வாங்கிக்கிறது தான் என்னது செக்யூரிட்டி மார்க்கெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பார்ட்டிசிபேண்ட், அதாவது செகண்ட் ஒன் இஸ் ப்ரைஸ். செகண்ட் ஒன் இஸ் ப்ரைஸ் மீன்ஸ் ப்ரைஸ் வந்து நான் எடுக்கலைன்னு நினைக்கிறேன். த ப்ரைஸ் ஆஃப் த செக்யூரிட்டிஸ் இஸ் டிட்டர்மைன்டு பேஸ்ட் ஆன் த டிமாண்ட் அண்ட் சப்ளை ப்ரிவைலிங் இன் த கேபிட்டல் மார்க்கெட் ஃபார் ஏ செக்யூரிட்டிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது விலை, பத்திரங்களோட விலை, அதாவது கேபிட்டல் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா பத்திரங்கள் தேவை, அதோட அளிப்பு, இது ரெண்டையும் பொறுத்து தான் இருக்குது. அதோட ப்ரைஸும் ஒரு டிமாண்டும் இதுக்கு பொறுத்து தான் அவனோட தீர்மானங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? தேர்ட் ஒன் வந்து பார்ட்டிசிபேண்ட். செகண்ட் ஒன் வந்து நான் வந்து ஃபோட்டோ எடுக்கல, உங்கள் புக்கில் வந்து பார்த்து. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பங்கேற்பாளர்கள். மூலதன சந்தையில் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் மார்க்கெட்டில் ஈடுபடுவர்கள் ஒரு தனிநபராக கூட இருக்கலாம், அது அதர்வைஸ் இன்ஸ்டியூஷனாக இருக்கலாம், கவர்மெண்ட் பேங்காக இருக்கலாம், இல்லை அதாவது அதர் பேங்காக கூட இருக்கலாம், நிறுவனங்களாக இருக்கலாம். இவங்களெல்லாம் உள்ளடக்கியது தான் பார்ட்டிசிபேண்ட் அப்படிங்கிறாங்க. ஸோ இண்டிவிஜுவல், கார்பரேட் செக்டர்ஸ், கவர்மெண்ட் பேங்க்ஸ், அதர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன், இவங்க எல்லாமே என்ன பண்ணுறாங்க, தெர் ஆர் மெனி பிளேயர்ஸ் த கேபிட்டல் மார்க்கெட், த பார்ட்டிசிபேண்ட், இவங்க எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது லொக்கேஷன்ஸ் மீன்ஸ் இட அமைவு. இது வந்து ரொம்ப ஈஸி தான். இங்கே என்னென்னு கொடுத்துருங்க, மூலதன சந்தை அப்படிங்கிறது ஒரு இடம், ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குட்பட்டதில்லை அப்படிங்கிறாங்க. அதாவது பங்கு மாற்றகம் போன்ற நன்கு தெரிந்த இடமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு இடமா இருக்கணும் ஓவராலாக அப்படிங்கிறாங்க. சரிங்களா? கேபிட்டல் மார்க்கெட் இஸ் நாட் கன்ஃபர்ன் டு த சர்டன் ஸ்பெசிஃபிக் லொக்கேஷன்ஸ், although it is true that part of the market and concentrate in the certain well known centers. தென் நல்ல ஒரு தெரிஞ்ச ஒரு இடமா இருக்கணும். known as, அதை எது மாதிரினா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பங்கு மாற்றகங்கள் செய்யக்கூடிய ஒரு இடமா இருக்கணும். has its impact in overall economy whatever, அதாவது wherever suppliers and user, அது எங்கே வேணாலும் இருக்கலாம், ஆனால் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மாதிரி ஒரு இடம் இருக்குது, பங்கு மாற்றகங்கள் செய்யக்கூடிய ஒரு இடமா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது மார்க்கெட் ஃபார் ஃபினான்ஷியல் அசட்ஸ். கேபிட்டல் மார்க்கெட் ப்ரொவைட்ஸ் ஏ டிரான்சாக்ஷன் பிளாட்ஃபார்ம் ஃபார் த லாங் டர்ம் ஃபினான்ஷியல். இது ஒரு நிதி
நிதி சார்ந்த சொத்துக்களின் சந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. மூலதன சந்தை அப்படிங்கிறது ஒரு நீண்ட கால நிதி சார்ந்த சொத்துக்களுக்கு ஒரு மேடை, ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்குது. அந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி நம்ம வேணும்னா அமௌண்ட்டை நம்ம கேதர் பண்ணி நம்ம ஒரு இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம், பிஸ்னஸை ரன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது கைண்ட்ஸ் ஆஃப் கேபிட்டல் மார்க்கெட். த கேபிட்டல் மார்க்கெட் இஸ் டிவைடட், அதாவது மூலதன சந்தையோட வகைகள் தான் பார்க்க போகிறோம். பிரைமரி மார்க்கெட் அண்ட் செகண்டரி மார்க்கெட்டு ரெண்டு வகையாக இருக்குது. இதுக்கு வந்து சார்ட்டே கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறாங்க. கைண்ட்ஸ் ஆஃப் கேபிட்டல் மார்க்கெட், பிரைமரி மார்க்கெட், ஃபஸ்ட்டு செகண்டரி மார்க்கெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஆல்ரெடி நம்ம பிஃபோர் கிளாஸ்லேயே பார்த்தோம். பிரைமரி மார்க்கெட்னா முதல் நிலை சந்தை, செகண்டரி மார்க்கெட்னா இரண்டாம் நிலை சந்தை அப்படின்னு பார்த்தோம். சரிங்களா? அதாவது ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரைமரி மார்க்கெட் இஸ் த மார்க்கெட் நியூ இஷ்யூஸ் ஆர் நியூ ஃபினான்சியல் கிளைம்ஸ். புதுசாக ஒரு வெளியீடு பண்ணுறோம், ஒரு புது கம்பெனி அப்படின்னா அதுதான் முதன்மை அதாவது சந்தை அப்படிங்கிறோம். அதாவது நியூ இஷ்யூ மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறோம். த பிரைமரி மார்க்கெட் டீல்ஸ் வித் தோஸ் செக்யூரிட்டிஸ் விச் இஷ்யூ டு பப்ளிக் ஃபார் த ஃபஸ்ட் டைம் வந்து பப்ளிக் இஷ்யூ பண்ணக்கூடிய ஷேர்ஸ் தான் எனது பிரைமரி மார்க்கெட். இந்த பிரைமரி மார்க்கெட் பாரோஸ் எக்ஸ்சேஞ்ச் நியூ ஃபினான்ஷியல் செக்யூரிட்டிஸ் ஃபார் லாங் டேர்ம் ஃபண்ட்ஸ். த பிரைமரி மார்க்கெட் ஃபெசிலேட் கேபிட்டல் ஃபார்மேஷன். இது ரொம்பவே பார்த்தீங்கன்னா புதிய வெளியீடுகள் சந்தை அப்படின்னும் இதை சொல்கிறாங்களாமா. முதல்நிலை சந்தைனா பொதுமக்களுக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல வெளியிடக்கூடிய பத்திரங்கள் இதில் கையாளப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல்நிலை சந்தை அதாவது என்னது பிரைமரி மார்க்கெட் அப்படின்னா கடனாளிகள் பார்த்தீங்கன்னா நீண்ட கால நிதிக்காக தான் புதிய நிதி தேவைப்படக்கூடிய பத்திரங்களை அவங்க மாற்றம் செய்கிறாங்க. ஒரு முதல்நிலை சந்தை அப்படிங்கிறது ஒரு நிறுமம் பின்வருவாறு, அதாவது 3 வகையாக வந்து அதை என்ன பண்ணுறாங்கன்னா பணத்தை திரட்டிக்கிறாங்களாமா. அது என்னென்ன அப்படின்னு பார்த்துடல வாங்க. தெர் ஆர் 3 ways which company may be ரைஸ் கேபிட்டல். அவங்களோட கேபிட்டலை 3 waysல வந்து அவங்க ரைஸ் பண்ணிக்கிறாங்களா. ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்துடலாம். பப்ளிக் இஷ்யூஸ், அதாவது பொது வெளியீடு. மக்கள்கிட்ட அவங்களோட நிறுவனத்தோட பத்திரங்களை விற்பனை செய்கிற மூலமாக அவங்க அமௌண்ட்டை ஃபஸ்ட்டு பொது வெளியீடு, அதான் பப்ளிக் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் ஃபஸ்ட் ஒன். இட் இஸ் கால்ட் ஏ பப்ளிக் இஷ்யூஸ். ரைட் இஷ்யூனா வென் இஸ் எக்ஸிட்டிங் கம்பெனி வாண்ட் டு ரைஸ் அடிஷ்னல் கேபிட்டல். அவங்களுக்கு தேவையான ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஏற்கனவே எங்கு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கூடுதலான ஒரு நிதி வேணும், ரன் ஆகிட்டு இருக்குது, ஆனால் அடிஷ்னலாக அமௌண்ட் வேணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதுக்கான அதாவது ரைட்ஸ் இஷ்யூ அப்படிங்கிற மாதிரி பத்திரங்களுக்கு முதல்ல வந்து என்ன பண்ணுவாங்க, முதலில் பங்குகளை முன்மொழிவாங்க. அதாவது ஷேர்ஸை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்ட்ராவாக அவங்க சேல் பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் ஏ ரைட்ஸ் இஷ்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இதை வந்து ப்ரீ எம்பட்டிவ் பேசிஸ், அதாவது திஸ் இஸ் கால்ட் ஏ ரைட் இஷ்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா செகண்டரி மார்க்கெட். அடுத்தது வந்து ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, private means a private place is a way of selling securities privately to small group of investors அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தனியார் வெளியீடு ஒரு சிறு குழு மாதிரியோ ஒரு முதலீட்டாளர்கள் பங்குகளை வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் விற்பனை செய்யும் போது ஒரு முறையை தான் இது என்ன சொல்கிறோம், ப்ரைவேட். தனிப்பட்ட முறையில் ஒரு குழுவாக அமைச்சு அவங்க என்ன பண்ணிக்குவாங்க, சேல் பண்ணிக்குவாங்களாம் அவங்களோட ஷேர்ஸை, அவங்களோட பாண்ட்ஸு ஷேர் செய்யலாம். ஸோ இதுதான் ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது செகண்டரி மார்க்கெட். செகண்டரி மார்க்கெட்னாலே என்னன்னா இரண்டாம் நிலை சந்தை அப்படின்னு அர்த்தம். செகண்டரி மார்க்கெட் மே பி டெஃபைன் ஆஸ் அ மார்க்கெட் ஃபார் ஓல்ட் செக்யூரிட்டிஸ். அதாவது ஆல்ரெடி பழைய பத்திரங்களை, அதாவது ஆல்ரெடி வெளியிட்ட பத்திரங்களை செகண்ட் டைமாக வந்து இஷ்யூ பண்ணுறது தான். ஏற்கனவே முதல் நிலையாக வெளியிட்ட பத்திரங்களை இரண்டாவது தரமாக வந்து அவங்க வந்து இஷ்யூ பண்ணக்கூடிய விஷயந்தான் செகண்டரி மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நம்ம 11th படிச்சிருப்போம். ஷேர் மார்க்கெட் பற்றி ஒரு வீடியோவே நான் போட்டிருக்கேன், நம்ம சேனல்லையே இருக்குது. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ், ஷேர் மார்க்கெட் இதெல்லாமே இருக்குது. அதை பற்றி வேணும்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களோட ஏதாவது டவுட்ஸ் இருந்துட்டாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் வந்து கிளியர் பண்ணுறேன். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுதான் சொல்லியிருக்காங்க. செகண்டரி மார்க்கெட்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஷேர்ஸையே இஷ்யூ பண்ணக்கூடியதான் செகண்டரி மார்க்கெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? பங்கு மாற்றகம், உடனடி மாற்றகம் ஆகிய இரண்டையும் இது உள்ளடக்கியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஷேர் மார்க்கெட் அண்ட் ஸ்பாட் மார்க்கெட் ரெண்டுமே இது வந்து உள்ள கவர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இஷ்யூ பிரைமரி மார்க்கெட் கவர்ஸ் போத் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஓவர் த கவுண்டர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கேபிட்டல் மார்க்கெட். அதாவது இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, கேபிட்டல் மார்க்கெட் ஹேஸ் எ க்ரூஷியல் சிக்னிஃபிகன்ஸ் டு கேபிட்டல் ஃபார்மேஷன் ஃபார் எ ஸ்பீடி எக்கனாமிக் டெவலப்மெண்ட். அடிக்வேட் கேபிட்டல் ஃபார்மேஷன் இஸ் எ நெசசரி. த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த கேபிட்டல் மார்க்கெட் இன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இஸ் எக்ஸ்பிளைன்டு பிலோ. அதாவது மூலதனம் எப்படி உருவாக்கணும், மூலதன சந்தை, அதாவது கேபிட்டல்
கேபிட்டல் மார்க்கெட் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக கருதப்படுது. ஒரு விரைவான ஒரு பொருளாதாரத்துக்கு என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கும் ஒரு போதுமான மூலதன அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து உருவாக்குறதுக்கும் கிரியேட் பண்ணுறதுக்கும் இது ரொம்பவுமே அவசியமானது. பொருளாதார மேம்பாடு அதாவது இன்னும் எக்கனாமிக்கல் ப்ரமோஷனுக்காக கேபிட்டல் மார்க்கெட் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில். ஓகேவா? அதில் பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் அண்ட் கேபிட்டல் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து சேவிங்ஸ் அண்ட் கேபிட்டல் ஃபார்மேஷன் சேமிப்பு மூலதன உருவாக்கம் கேபிட்டலை ஃபார்ம் பண்ணணும். ஸோ இதில் என்ன கொடுக்காங்க, இன் கேபிட்டல் மார்க்கெட் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் செக்யூரிட்டிஸ் ஹெல்ப் மொபைலைஸ் சேவிங், அதாவது நிறைய வகையில் வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பத்திரங்களாக இருக்கட்டும், எந்த ஒரு டிபார்ட்மெண்ட் வைஸாக இருக்கட்டும், மக்கள்கிட்ட இருந்து தனிநபராக இருக்கட்டும், ஒரு இன்ஸ்டியூஷனாக இருக்கட்டும், இல்லை கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், சேமிப்பு அதாவது ஃபஸ்ட்டு சேவிங்ஸை வந்து கலெக்ட் பண்ணுது. இது ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல். நம்ம சேவிங் பண்ணக்கூடிய அமௌண்ட் எல்லாம் பேங்க்குக்கு தான் போகுது. அந்த பேங்க் என்ன பண்ணுது, ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷனுக்கு லோன் கொடுக்குது. அவன் என்ன பண்ணுறான், லோனை வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுறான். இன்வெஸ்ட் பண்ணி அவன் எங்கே போடுறான், இன்னும் கேபிட்டல் மார்க்கெட், அதாவது என்ன பண்ணுறான், அவன் ஒரு இண்டஸ்ட்ரியில் இன்வெஸ்ட் பண்ணி அதிலிருந்து கெயின் பண்ணி அவன் என்ன பண்ணுறான், பேங்க்குக்கே இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறான். ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் மூலமாக நம்ம சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுருந்தோம்னா நமக்கு அந்த பணம் கெயின் பண்ணும். அதாவது எல்லாருமே அதாவது இன்னும் செயின் பேஸில் நம்ம கெயின் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ சேவிங்ஸுங்கிறது ஒரு கேபிட்டல் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அது வந்து ஒரு ஊக்கத்தொகையாகவும் இருக்குது, பங்கு மாற்றங்களாகவும் இருக்குது. இதோட சிறப்பியல்புகள் பார்த்திங்கன்னா நியாயமான ஒரு வருவாய் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. இது வந்து லிக்விடிட்டி தன்மை கிடையாது, இது நாட்டின் மூலதன உருவாக்கத்தை முடக்குகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பத்திரங்கள் முதலீடு செய்யும் மக்களுக்கு நிச்சயமான ஊக்கத்தொகையாக பங்குகள் மாற்றகத்தின் இரட்டை சிறப்பியல்புகளுக்கான நியாயமான வருவாய் மற்றும் நீர்மைத்தன்மை கிடைக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது லிக்விடிட்டி, நமக்கு வந்து நம்ம ஷேர்ஸ் வாங்குகிறோம் அப்படின்னா அதில் இருக்கிற கெயின் நமக்கு கிடைக்கும். ஒரு பர்டிகுலர் ஷேர்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும் பர்சன்டேஜ். ஸோ இது நாட்டோட மூலதனத்தையும் என்ன பண்ணுறது, நல்ல ஒரு ஃபார்மேஷனை கொடுக்கறது அப்படிங்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா பெர்மனன்ட் கேபிட்டல், அதாவது நிலையான ஒரு மூலதனம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கலாம். த எக்ஸ்டென்ஸ் ஆஃப் கேபிட்டல் மார்க்கெட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எனேபிள்ஸ் கம்பெனி டு ரைஸ் அ பெர்மனன்ட் கேபிட்டல். த இன்வெஸ்டர்ஸ் cannot commit their fund for the permanent period, but companies require funds permanently. The stock exchange resolves this dash of interest by offering an opportunity to investors to buy or sell their securities, while a permanent capital with the company remains unaffected. So மூலதன சந்தை பெர்மனண்ட் பங்கு மாற்றகம் நிறுமங்கள் இது வந்து என்னது, ஒரு நிலையான ஒரு மூலதனத்தை திரட்டுறதுக்கு உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. முதலீட்டாளர்கள் பார்த்திங்கன்னா ஒரு நிலையான ஒரு காலத்துக்கு தனக்கு தேவையான ஒரு அமௌண்ட்டை வந்து இந்த மாதிரி என்ன பண்ணிக்குது, கலெக்ட் பண்ணிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பங்கு மாற்றம் அதாவது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அதாவது அப்படின்னா என்னன்னா, முதலீட்டாளர்கள் இன்வெஸ்டர்ஸ் தங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பாண்ட்ஸை வந்து வாங்கவும் விற்கவும் இது வந்து ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது ஒரு அதே சமயம் பார்த்திங்கன்னா நிறுமங்களுக்கு வந்து ஒரு நிலையான ஒரு மூலதனம் கிடைக்கிறதுக்கு ஒரு பாதிக்காத வகையில் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது இண்டஸ்ட்ரியல் க்ரோத். இது எல்லாமே ஒரே தான் வரும். பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு தொழில் செய்கிறதுக்கு அமௌண்ட் கிடைக்கிது, இது மூலமாக நமக்கு கிடைக்கிது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இண்டஸ்ட்ரியல் க்ரோத்னா தொழில்துறை வளர்ச்சிக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இஸ் சென்ட்ரல் மார்க்கெட் த்ரூ த விச் ரிசோர்ஸஸ் டிரான்ஸ்ஃபர் த இண்டஸ்ட்ரியல் செக்டார் ஆஃப் த எக்கனாமி. பொருளாதார ரீதியாக இண்டஸ்ட்ரியல் செக்டாருக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காமா. த எக்ஸ்டென்ஸ் ஆஃப் த சச் அன் இன்ஸ்டியூஷன் என்கரேஜஸ் பீப்புள் டு இன்வெஸ்ட் த ப்ரொடக்டிவ் சேனல். இது ஒரு சேனலாக இருக்குது, மக்களுக்கு ஒரு என்கரேஜாகவும் இருக்கும். அவங்கவுங்க என்டர்ப்ரனர் இருப்பாங்க இல்லையா, அதாவது என்டர்ப்ரனர்னா என்னென்னு பார்த்துருக்கோம் ஆல்ரெடி நம்ம. அவங்க புதுசாக தொழில் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. திஸ் இஸ் ஸ்டிமுலேட்ஸ் த இண்டஸ்ட்ரியல் க்ரோத், ஸ்டிமுலேட்டாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அதாவது ஒரு ஊக்கம், ஒரு தூண்டுதலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் த கண்ட்ரி பை மொபைலைசிங் ஃபண்ட்ஸ் ஃபார் த இன்வெஸ்ட்மெண்ட் இன் கார்ப்பரேட் செக்யூரிட்டிஸ். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு பத்திரங்கள் இது வந்து ஒரு நிறும பத்திரங்களை வந்து முதலீடு செய்வது மட்டும் இல்லாமல் நிதி திரட்டுவதன் மூலமும் ஒரு இண்டஸ்ட்ரியலோட க்ரோத்துக்கு ஒரு எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட்டுக்கும் இது வழி செய்யுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ரெடி அண்ட் கண்டினியூஸ் மார்க்கெட், அதாவது உடனடி மற்றும் தொடர்ச்சியான சந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. பங்கு மாற்றகம் வாங்குறவங்களும் சரி விற்கிறவங்களும் சரி பத்திரங்களை வாங்கவும் விற்கிறதுக்கும் ஒரு வசதியான ஒரு சென்ட்ரலாக இருக்குது, ஒரு சென்ட்ரல் பிளேஸாக இருக்குது. எளிய முறையில் சந்தையிடவும் முடியும். இதில் முதலீடு செய்கிறது மற்ற சொத்துக்களோட ஒப்பிடும்போது பார்த்திங்கன்னா இது அதிகமான லிக்விடிட்டி தன்மை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா ரியலபிள் கைட் ஃபார் பெர்ஃபார்மன்ஸ், அதாவது செயல்திறனுக்கு ஒரு நம்பகமான ஒரு வழிகாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு மூலதன இது என்னென்னா ஒரு நல்ல ஒரு
ரியலபிள் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது உண்மையான தன்மை, இந்த மாதிரி உண்மையாக இருந்து ஒரு சேவை புரியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ராப்பர் சென்ட்ரலைஸ்டு ஃபண்ட்ஸ், அதாவது இது ஒரு ப்ராப்பரான ஒரு மையப்படுத்தப்பட்ட ஒரு ஃபண்டை வந்து பொதுநலனுக்காகவும் நிதியை வந்து திரட்டுறதுக்கு பயன்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் வெரைட்டி ஆஃப் சர்வீசஸ் அப்படிங்கிறாங்க. பல்வேறு சேவைகளை இது வழங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மூலதனம் சந்தையில் பார்த்திங்கன்னா நிதி நிறுவனங்கள் நிறைய என்டர்ப்ரனர் வந்து ஷார்ட் டேர்ம் அண்டு மிடில் லாங் டேர்ம் இந்த மாதிரி நிறைய வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லோன்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. என்டர்ப்ரனர் ப்ரொவிஷன்ஸ் அண்ட் அண்டர் ரைட்டிங் ஃபெசிலிட்டி அசிஸ்டன்ஸ் அண்ட் ப்ரொமோஷன் கம்பெனிஸ், அதாவது கம்பெனிஸோட ப்ரொமோஷனுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா நிறைய நிபுணர்களோட அறிவுரைகள் கூட இதில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய சேவைகளை இது வழங்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது டெவலப்மெண்ட் ஆஃப் பேக்வர்ட் ஏரியாஸ், அதாவது பின்தங்கிய பகுதிகளை மேம்படுத்துறதுக்கு கூட இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அந்த மாதிரி இருக்கும்போது இன்னும் ரூரல் ஏரியாஸை டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கும் அதாவது ஷார்ட் டேர்ம் நீண்ட கால நிதியை வந்து இது வழங்குது அப்படிங்கிறாங்க. அதாவது லாங் டேர்ம் ஃபண்டையும் இது வந்து வழங்குது ரூரல் ஏரியாவை டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபாரின் கேபிட்டல், இது அயல்நாட்டு மூலதனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மூலதன சந்தை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அயல்நாட்டு மூலதனத்தை திரட்டவும் உதவியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஃபாரின் கேபிட்டலை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறாங்க. சரிங்களா? இது பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட்ஸாக இருக்கட்டும், செக்யூரிட்டிஸாக இருக்கட்டும், இன்னும் ஃபாரின் கேபிட்டலை வந்து அரசு தாராளம், அதாவது லிபரலைசேஷன், கவர்மெண்ட் வந்து லிபரலைசேஷன் மூலமாகவும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி இன்னும் ஃபாரின் கேபிட்டல் பார்த்திங்கன்னா மட்டும் இல்லாமல் அவங்களோட பொருளாதாரத்தையும் மேம்படுத்துறதுக்கும் இது வந்து அந்நிய தொழில்நுட்பத்தையும் நம் நாட்டிற்கு கொண்டு வர இது வழி செய்யுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது ஈஸி லிக்விடிட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஈஸி லிக்விடிட்டி அப்படின்னா எளிய நீர்மை தன்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது பார்த்திங்கன்னா இரண்டாம் நிலை சந்தை வந்து அதோட ஹெல்ப்பிங்கோட முதலீட்டாளர்களோட பத்திரங்களையும் அதையும் சேல் பண்ணுறதுக்கும் அதை ரொக்கமாக மாற்றுறதுக்கும் முதலீட்டாளர்களுக்கு ரொம்பவுமே பொது வைப்புகளை வாங்குறது மக்கள்கிட்ட இருந்து கமர்ஷியல் பேங்க்கிட்ட இருந்தும் அனுமதி பெறுது அப்படிங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஃபஸ்ட்டே வந்து ஒரு ஷேர்ஸை இஷ்யூ பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு செகண்ட் சான்ஸாக நமக்கு வந்து அடிஷ்னலாக ஏதாவது கேபிட்டல் தேவைப்பட்டுனா கூட நம்ம செகண்டரி மார்க்கெட்டை யூஸ் பண்ணலாம். இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது நம்ம இந்த வீடியோவில் இது வரைக்கும் போதும், ரொம்ப லென்த்தியாக போகுது. இந்த லெசனோட பார்ட் 2 வீடியோவில் இதோட கண்டினியூஷேஷன் பார்த்துடலாம். அதில் அடுத்த வீடியோவில் கேபிட்டல் மார்க்கெட் எவாலுவேஷன் ஆஃப் க்ரோத் வந்து பார்த்துடலாம். இந்த வீடியோவில் கண்டிப்பாக இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கேளுங்க. நான் வந்து அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது போன்ற 11th 12th 10th காமர்ஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸ் அண்ட் அக்கௌண்டன்சி வீடியோஸ் வந்து PGTRB இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நிறைய வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கும். கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்யூ.